சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And they said unto Er, Surely we will return with thee unto thy people. Ruth 1:10. అంతటా వారు ఎలుగెత్తి ఏడ్చి నీ ప్రజల యొద్దకు నీతో కూడా వచ్చేదమని ఆమెతో చెప్పగా, రూతు గ్రంథం 1వ అధ్యాయం 10వ వాక్యం. உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். ரூத் 1:10. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியிலே நாம் பேசினது போல் இருக்கின்றது அல்லவா? நாமும் அந்த மனநிலையில்தான் இருந்தோம். எந்த காரியமானாலும் தேவனை விட்டு பிரியக்கூடாது என்று. ஆனால் ஓர்பால் என்ற ஒரு மருமகள் தன் சொன்ன வார்த்தையை மீறி முத்தமிட்டு தன் தேசத்திற்கு கடந்து போனாள். ரூத்தோ தேவனை பற்றி கொண்டு தேவ ஜனங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த நினைவுகளோடு கூட வாழ்ந்தார். தேவன் ரூத்தை உயர்த்தினது மட்டுமல்ல, இன்றும் பேசத்தக்கதாக ரூத்தை சாட்சியாய் தேவன் நிறுத்தி இருக்கிறார். நம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. நாம் இன்று எந்த மனநிலையில் இருக்கிறோம்? யாரை சார்ந்து வாழ்கின்றோம்? தேவனை சார்ந்து வாழ்வோமானால் நம் வாழ்வை தேவன் ஆசீர்வதித்து நலமான காரியத்தை செய்து வருகின்ற சன்னதியும் நம்மை குறித்து பேசத்தக்கதாக உயர்த்துவார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.